நம்ம எல்லாரும் பெரும்பாலும் ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நம்ம வந்து ஒரு ஷேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் நல்லா ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்திருப்போம். வெளியே வந்துட்டு அந்த ஃபண்டை வந்து நம்ம வித்ட்ரா பண்ணால் டேக்ஸ் கட்டணும். ஸோ வித்ட்ரா பண்ணலாம் டேக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மித்து. நீங்கள் ஃபண்டை வித்ட்ரா பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட் கொண்டு போனாலும் சரி, கொண்டு போகலனாலும் சரி, ஒரு ட்ரேடை நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணணும். நீங்கள் வந்துட்டு 1 இயர்க்குள்ளே க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயின்ஸ்க்கு வந்து 15% 15% பார்த்தா கவர்மெண்ட்டுக்கு நம்ம டேக்ஸ் கட்டணும். ஓகே, நான் அப்படின்னா ஒவ்வொரு டைம் நான் வந்து வித்துட்டு வரும்போதும் எனக்கு வந்து அந்த 15% வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் யாருமே டிடெக்ட் பண்ண போகிறது கிடையாது உங்கள் அக்கௌண்ட்ல இருந்து. ஒவ்வொரு வருஷமும் நாம தான் வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது ஓகே நான் வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாமளே தான் ஃபைல் பண்ணிக்கணும். நம்ம அந்த ஃபண்டை பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணவே இல்லைனா கூட சரி, கண்டிப்பாக வந்து நம்ம இதை பண்ணி தான் இருக்கணும். சப்போஸ் நீங்கள் 1 இயருக்கு மேலே வச்சுருக்கீங்க அந்த ஃபண்டை அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு வர 1 லேக் வந்து உங்களுக்கு எந்த சார்ஜுமே கிடையாது. அதுக்கு மேலே வரக்கூடிய அமௌண்ட்